கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். பிரக்யா எங்க? எங்கன்னு தெரியல, இது வரைக்கும் இங்கதான் இருந்தா. ஆமா கரெக்ட் தான். ஆலியா தன்னு கூட எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. நான் சொன்ன வந்ததுக்கான அர்த்தம், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருவேளை பிரக்யா, ஆலியா, தனு இவங்க 3 பேரும் வேலையா உள்ள ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களோன்னு தான். நான் அவளை கூட்டிட்டு வரேன். ஆலியா விடு, இல்லனா செத்துற மாட்டேன். அவளை விட்டுடு ஆலியா. எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிற விஷயம் எனக்கு தெரியணும். தனு கேளு, வேண்டாம். கொல்லாம விட மாட்டேன். நீ என்னையே தள்ளி விடுறியா? இதெல்லாம் உன்னோடய வச்சுக்க, புரிஞ்சுதா? இன்னொரு தபா என் மேல கைய வச்ச கைய அப்படியே வெட்டி போட்டுறேன், புரிஞ்சுதா? நான் பிறகியாவோ அம்மாவோ கிடையாது சும்மா இருக்கிறதுக்கு. நீ கைய வாங்கினா நானும் கைய வாங்குவேன், புரிஞ்சுதா? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க பொண்ணி. நீ ஏன் கைய தொட்டினா உன் பசங்களோட கழுத்தை நான் தொட்டுடுவேன். அதுங்க ரெண்டையும் கொல்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதனால மரியாதையா நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கோ, புரிஞ்சுதா? நீ என் பிள்ளைங்க மேல கைய வச்ச உங்க எல்லாரையும் நான் உயிரோட எரிச்சிருவேன், புரிஞ்சுதா? நான் பாக்குறேன், சாம்பிள் காட்டவா? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்துறீங்களா? இவதான் ஆரம்பிச்சா. இவ மிரட்டதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிறதா? ஆமா, நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு பேசாம இருக்கு. தைரியம் இருந்தா கொஞ்சம் கிட்ட வந்து சொல்ல பாக்கலாம். நீ வாய மூடு. இத பாரு பொன்னி, தேவையில்லாம எதையும் பேசாத. அந்த சங்கர் த்ரிஷாவுக்காக தான் இங்க வந்திருந்தான். அவ மட்டும் கிடைச்சிருந்தா அவளை இங்க இருந்து கூட்டிக்கிட்டு அவன் போயிருப்பான். நம்ம எல்லாரையும் கொண்டு அவனுக்கு என்ன கிடைக்கும்? இவ்வளவு பெரிய ரிஸ்க் அவன் எடுக்க மாட்டான். எங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டேன்னு பெருசா பெருமை பேசிக்கிட்டு இருக்கல, அது எதுவுமே உண்மை இல்ல. சரிமா, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அந்த சங்கர் த்ரிஷாவை கண்ணாலம் பண்ணிக்கிட்டு உங்க எல்லாரையும் விட்டுருவா, சரியா? ஆனா நான் இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தேன்னா, பிறகியா த்ரிஷாவை சங்கர் மாதிரி ஒருத்தனுக்கு கண்ணாலம் பண்ணி வச்சானா உன் குடும்பம் என்ன பிறகியாவா ஏத்துப்பாங்களா? வீட்ல எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிடும், நான் பிறகியா இல்ல அவள மாதிரி இருக்கிற இன்னொருத்தின்னு. இந்த வீட்டுக்கு அவ இடத்த புடிக்க வந்திருக்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல உள்ளவங்க என்ன என்ன பண்ணுவாங்க சொல்லு? சரி, என்ன பத்தி விட்டு தள்ளு, உங்களை என்ன பண்ணுவாங்க? பிறகியா இடத்துக்கு பிறகியா மாதிரி இருக்கிற என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா? நான் இதெல்லாம் பண்ணி உங்க 2 பேரையும் காப்பாத்தி விட்டுருக்கேன், புரிஞ்சுதா? உங்க நல்லதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனா நீ என்னடி பிறகியா என்ன பண்ணுவாளோ அதைத்தான் பண்ணிக்கிறேன். யாருக்குமே கெடுதல் நடக்காம பாத்திருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? பிரக்யா ரூம்ல இல்ல, கிச்சன்லயும் இல்ல, வேற எங்க தான் போனா? ஒருவேளை ஆலியா தனு கூட இருப்பாளா? இந்த ஆலியா ஒருவேளை பிரக்யாவை ஏதாவது சொன்னானா நான் அவளை... இந்த பாருங்க, இப்ப நான் இங்க நாடகம் ஆடி உங்க வீட்ல எல்லாரையும் நம்ப வச்சுக்கிறேன் நான் தான் பிறகியான்னு. இப்ப எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை வரும்ல, நான் வேற யாரும் இல்ல பிறகியான்னு. உங்களுக்கு நான் பண்ணது பிடிக்கல, நானே போய் எல்லாரோடையும் சொல்றேன் நான் பிரக்யா இல்லன்னு சொல்றேன், போறேன். பிளாக்மெயில் பண்றியா? என்னைய பிளாக்மெயில் பண்றியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பிஹேவியர் என்கிட்ட காட்டினது ஆலியா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, நீ பண்றத நீ பண்ணிக்கிட்டே இரு. ஆனா இதுக்கப்புறம் இப்படி தேவையில்லாம இமோஷனல் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீ ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எங்க 2 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. ஒரு வாட்டி கேளு, நம்ம 3 பேரும் ஒரே டீம் தானே. நீ கேட்டா நாங்க உனக்கு ஐடியா கொடுப்போம்ல. நீ இப்படி தேவையில்லாம உன் மூளை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பாரு, நான் உங்க 2 பேராடையும் கேட்கணும் தான் நினைச்சேன். ஆனா நேரம் அப்படி, எல்லாரும் முன்னாடிதான் இருந்தாங்க. உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியும்? புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையாவா? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? இங்க பார், ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாலாம் பிஹேவ் பண்ணாத. உனக்கு பலம் வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு புத்தி இருக்காத, புரிஞ்சுக்கோ. நான் உன்னை அடிக்கிற அடியில அந்த யமனே உன்னை தேடிட்டு வந்தாலும் உன் ஆத்மா அவனுக்கு கிடைக்காது. மறந்துட்டியா? பிரக்யாவை எப்படி கொன்னோன்னு நீ மறந்துட்டியா? அதே மாதிரி உன் பணமும் காணாம போயிடும், கூடவே உன் அக்கா பசங்களும் காணாம போயிடுவாங்க. அதனால இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ண உன்னை ஒரேடி அழிச்சிருவ, புரிஞ்சுதா? யாரு யாரை கொல்ல போறீங்க? சாகரத பத்தியும் சாகடிக்கிறத பத்தியும் ஏன் பேசுறீங்க?
நீங்க 2 பேரும் பிரக்யா கிட்ட என்ன சொன்னீங்க? ஆலியா என்ன சொல்லிட்டு இருந்தானா, அந்த சங்கர் ரொம்ப டேஞ்சரான ஆளு, அதனால ஐ மீன் அவனை பிரக்யா பகச்சிக்காம இருந்திருக்கணும். அவனால பிரக்யாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். இல்ல ஆலியா? ஆமாண்ணா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இதுக்கப்புறம் பிரக்யா கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க மத்தவங்கள பத்தி எவ்வளவு கவலைப்படுவீங்க, மத்தவங்க நல்லதுக்காக என்னென்ன யோசிப்பீங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். அந்த சங்கர் நம்ம எல்லாரையுமே கொன்னுடுவேன்னு மிரட்டினா, அதுக்கப்புறம் பிரக்யா வேற நம்ம எல்லாரையுமே அவன்கிட்ட இருந்து காப்பாத்தினா இல்லையா? அதனால போனவன் கண்டிப்பா திரும்ப வந்து பிரக்யாக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு தான் நான் பயந்துட்டு இருந்தேன். அதை பத்தி தான் அவகிட்ட வேற எதுவும் இல்லைண்ணா. நீ எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தன்னை பார்த்துக்க அவளுக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லாரையும் இவளால காப்பாற்ற முடியும்னா அவளை காப்பாத்திக்கிறது அவளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இவளுக்காக நீ கவலைப்படுறனா இவளை விட்டு கொஞ்சம் தூரமாவே இரு. நீங்க 2 பேரும் இவ பக்கத்துல இருந்தாதான் இவளுக்கு பிரச்சனையே. எனிவேஸ் பிரக்யா, பிரபாவும் த்ரிஷாவும் நமக்காக வெயிட் பண்றாங்க. போலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு தானோ. முன்னாடி நடந்த மாதிரியே நடந்துட்டு இருக்கு. முன்னாடி பிரபா அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணா, இப்போ இந்த த்ரிஷாவை என்னையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு தானோ. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. த்ரிஷா, உன்னோட அக்கா வந்துட்டா. ஏய், ஆசீர்வாதம் பண்ணு. நான் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்னா, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெருசா சொன்ன. அதான் நான் அம்மா மாதிரி நான் தான் முடிச்சு போடுவேன்னு. அம்மா மாதிரி ஆசீர்வாதம் கூட பண்ணு. ஆமாமா, கல்யாணம் நீ தானே பண்ணி வச்ச, அப்ப ஆசீர்வாதம் பண்ற உரிமையும் உனக்கு தான் இருக்கு. வாங்கப்பா. போதும். நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அப்படி பண்ணக்கூடாது. குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அக்கா, அவ ஏன் அப்படி ஆசீர்வாதம் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா முதல்ல த்ரிஷாவுக்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடக்கல, பிரக்யாவுக்கும் அபிக்கும் தான் நடந்துச்சு. அதனால பேர பசங்களை குடுக்கற உரிமை அபிக்கும் பிரக்யாவுக்கும் தானே இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. முதல்ல இவங்க நமக்கு ஒரு பேர குழந்தைய கொடுக்கணும். இவங்க சீக்கிரமா இந்த நல்ல விஷயத்த சொல்லணும். 2 தடவை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அதனால சீக்கிரமா எங்க கையில பேர குழந்தைய கொடுத்துருங்க. அப்புறம் கிராணி, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அபியோட ஃபாரஸ்ட் கல்யாணத்தை நான் பார்க்கவே இல்லையே. கல்யாணத்தை பார்க்கலனா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர? இப்போ உங்க எல்லாரையும் அங்க கூப்பிட்டு ஃபாரஸ்ட் டீ பார்ட்டி வைக்க சொல்றியா? நீங்க எல்லாரும் என் சைட்ல இருந்து வர மாதிரி, அப்புறம் அந்த ரவுடிங்களை பொண்ணு வீட்டு ஆளுங்கள மாத்தி புல்லட்ஸால உங்களை வெல்கம் பண்ண சொல்லவா? என்ன சொல்ற நீ? சரி, ஓகே. அப்ப கூப்பிட முடியல, இப்ப கூப்பிடு. ஆக்சுவலி நீ கூப்பிடணும்னு அவசியமே இல்ல, எல்லாரும் இங்க தானே இருக்கோம். நீ இப்ப என்ன சொல்ல வர? ஐயோ பாட்டி, இதான் சரியான நேரம். ஏன்னா எந்த மண்டபத்துல தம்பிக்கு கல்யாணம் நடந்துச்சோ அதே மண்டபத்துல அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா என்ன? இவங்க 2 பேரோட லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்கு. சோ இவங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணி அதெல்லாம் செட்டில் டவுன் பண்ணா நல்லா இருக்கும்ல? ஆமா, கரெக்ட் தான். பிரபா சொல்றதும் கரெக்ட்னு தான் தோணுது. மணமேடையும் ரெடியா இருக்கு, கையில குங்குமமும் ரெடியா இருக்கு. சரி, அப்படின்னா இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த நாளை எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். இது என்னடா பிரச்சனை? இந்த கனால மட்டும் ஆச்சுன்னா நான் உண்மையான பிரகியாவா மாறிடுவனே. இதுக்கு நீ என்ன சொல்ற அபி? I'm ready. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கும்போது பண்ற சத்தியம் எல்லாமே நல்ல ஞாபகம் இருக்கு. Everything is in my mind. இவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேளு. Do you remember?
ஆ இவளுக்கு எல்லா சத்தியமும் ஞாபகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த சத்தியத்தோட முக்கியத்துவமும் நல்லா தெரியும். அதானே நம்ம பிரக்யா என்ன சும்மாவா என்ன? மறுபடியும் எல்லா சத்தியமும் பண்ணுவா, சாகர வரைக்கும் அதை காப்பாத்தவும் செய்வா. கரெக்ட் தான். பிரக்யாவுக்கு எல்லா ஞாபகம் இருக்கும். அதுவும் இல்லாம எங்க கல்யாண மண்டபத்துல எத்தனை கல்யாணம் நடந்திருக்கும், கல்யாணம் எப்படி பண்ணணும், சடங்கு எப்படி பண்ணணும் எல்லாம் தெரியும். அதையும் தான் பாத்துடலாம். நம்ம பிரக்யாக்கு குண்டடி பட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட மெமரி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு பாப்போம். ஓகே, ஐயரே கல்யாணம் நம்பர் 2க்கு ரெடியா இருக்கீங்களா? ஒரு மண்டபத்துல 2 கல்யாணமா? ஆமா ஐயரே, உங்களுக்கு இன்னைக்கு ஜாக் பாட் தான். 2 கல்யாணம்னா டபுள் தட்சணை. அதெல்லாம் சரிதான். ஒரே விஷயம், அந்த ஷூஸ். ஓ சாரி சாரி சாரி. அட கம் ஆன். அங்க இல்ல தம்பி, நீங்க அந்த பக்கம் போ. ஓ ஓகே. ஏய் நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. எல்லாரும் என்ன பண்றாங்க? எங்களுக்கு கனலம் பண்ணி வைக்கிறது இப்ப ரொம்ப முக்கியமா? மனமேடை இருக்குன்றதுக்காக கனலம் பண்ணலாமா? என்னால இத பண்ண முடியாது. இவர் பொண்டாட்டி வேற யாரும் நான் கிடையாது. இத கண்டிப்பா சத்தியமா பிறகியாதான் பண்ணணும். என்னால முடியாது. ஏய் நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்க? பயந்து போயிருக்கியா இல்ல வெக்கப்படுறியா? இல்ல அந்த சத்தியெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல அது இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம் வந்துச்சு? அவசியம் இருக்கு. அது என்னன்னா, இந்த நியூலி மேரிட் கப்பலுக்கு நம்மளோட ஜோடி பழசாகலன்னு அவங்களுக்கு காட்டணும்ல. நம்ம கல்யாணத்தன்னைக்கு பண்ண ப்ராமிஸ் எல்லாத்தையுமே நாம கடைப்பிடிக்கிறோம்னு அவங்களுக்கு காட்டணும். ஆமா அது கரெக்ட் தான். ஆனா அதை காட்ட வேண்டிய அவசியம் இருக்குதா என்ன? அந்த சத்தியத்தை அப்படியே நாம இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நாம அவங்களுக்கு காட்டியே ஆகணும். என்னன்னா ஒரு விஷயம் சொல்றேன் பிரக்யா, சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டோம், இப்ப நம்ம பின்வாங்க கூடாதுல்ல. இவங்களுக்கு நமக்குள்ள இன்னும் அதே எந்தூசியாசம், இன்னும் அதே லவ் இருக்குன்னு காட்டியே ஆகணும். அது மட்டும் கிடையாது, இத பாரு, நம்பர் 1 கப்பலுங்கிற பேரு இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கிறது என்னால தாங்கிக்க முடியாது. இந்த டைட்டில் நம்ம கிட்ட தான் இருக்கணும். ஐயரே நீங்க ஜஸ்ட் 7 அடி நடக்கும்போது சொல்ற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. அந்த சத்தியத்தை எல்லாம் நாங்க ஒருத்தர் சொல்லிக்கிறோம். ஓகே? என்ன கடவுளே இது? உலகத்துல நடக்காத விஷயம் எங்க வீட்ல மட்டும் நடக்கும். ஆலியாக்கும் தனுக்கும் கண்டிப்பா இது பிரேக்கிங் நியூஸ். கேட்டா கண்டிப்பா பிரேக் ஆயிடுவாங்க. தேவையில்லாம இந்த பிரபாக கனலம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னடா இது? என்ன கொடுமை தனு இது? ஏன் கண் முன்னாடியே இதெல்லாம் நடக்குது, ஆனா என்னால ஒண்ணும் செய்ய முடியல. டோன்ட் வரி ஆலியா. ஐ நோ நீ தோல்வியை ஒத்துக்க மாட்ட, உரிமையை விட்டு கொடுக்க மாட்ட. எல்லாரும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. ஆனா அவங்கள பிரிக்க நீ ஒரு ஆள் போதும் ஆலியா. அவங்களுக்கு கல்யாணம் வேணும்னு ஆயிருக்கலாம். பட் ஐ நோ இந்த கல்யாணத்தை ரொம்ப நாள் நீ நீடிக்க விட மாட்ட. நீங்க 2 பேரும் நடந்ததை பத்தியே நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க 2 பேரும் கீழே வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. 2ஆவது தடவை கல்யாணம் ஆக போகுது. 2 இல்ல 3ஆவது தடவை. 2 தடவை இல்ல. சரி எப்படி இருந்தா என்ன, கல்யாணம் நடக்க போகுது. என்ன கல்யாணமா? பிரபா மறுபடியும் கல்யாணம் பண்றானா? ஒரு தடவை கல்யாணம் பண்ணா பத்தாதா? எத்தனை தடவை தான் கல்யாணம் பண்ணுவா? அட பிரபா இல்லம்மா, அபி பிரக்யாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறான். இது செம்ம கல்யாணம். இந்த கல்யாணத்தை பார்க்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ நான் போறேன். உங்களுக்கு பார்க்கணும்னா வாங்க. இந்த பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண கூடாது. அவ பிரக்யா இல்லங்கிற விஷயம் அண்ணனுக்கு எப்படி தெரியும்? அது நமக்கு தான் தெரியும்ல. நமக்கு தெரிஞ்சு கூட அது எப்படி நாம பண்ண வைக்க முடியும்? ஒரு நிமிஷம் இரு தனு. நாம இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது. ஒருவேளை அந்த லூசுக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா இந்த வீட்டுக்கே தன்னை ராணின்னு நினைச்சுக்குவா. முதல் வேலையா என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா. நாம எப்படியாவது இந்த டூப்ளிகேட் பிரக்யாவை உண்மையான பிரக்யாவா மாறத்துக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தி ஆகணும். மைதிலி இங்க வா. இந்த இந்து பாட்டி இருக்காங்களே, இவங்களுக்கு வேற வேலையே இல்ல. என்னோட வேலை எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒழுங்கா என்ன வேவு கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க.
இது பாருங்க, இப்ப இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எல்லாம் டயர்ட் ஆகுறாங்க. நாம இதை இன்னொரு நாளுக்கு வச்சுப்போமே, என்ன சொல்றீங்க? இன்னொரு நாள்னா வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. மண்டபம் இருக்கு, ஐயர் இருக்காரு, சொந்தக்காரங்க இருக்காங்க, ஜோடி இருக்கு. 7 அடி நடந்துருவோமே. நானா அவனாலாம் ஒண்ணும் இல்ல. இது பாரு, போன தடவை நாம கல்யாணத்தை ஃபாரஸ்ட்ல பண்ணிக்கிட்டோம். ஆனா அங்க நம்ம ஃபேமிலில இருந்து யாரும் வரவே இல்லை. ஐ மீன், அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இல்ல. சோ அவங்களுக்காக நாம இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கணும்ல. நம்மளோட கல்யாணம் எப்படி நடந்தது, என்ன சத்தியம் பண்ணிக்கிட்டோம், இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியணும்ல. நாம நம்ம ஃபேமிலிக்காக பண்ணியே ஆகணும். ஆனா நீங்க முதல் தடவை பிறகியானா நான் தான். நாம தான் கண்ணால பண்ணிக்கிட்டோம்ல, அதான் எல்லாரும் பாத்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா நான் சொல்றேன், நான் யாரு? பாஸ். பாஸ்னா புருஷன், புருஷன்னா கடவுள். புரியுதா? எப்படியாவது புரிஞ்சுக்கோ. ஏன் சரி விடு, நீ என்ன வேணா புரிஞ்சுக்க. நான் சொல்றல, அதுக்காகவாவது நம்ம பண்ணிக்கலாம். ஓகே? என்ன ஐயர் நீங்க இவ்வளவு ஸ்லோவா பண்ணா எப்படி சொல்லுங்க? எல்லாத்தையும் ஃபாஸ்டா முடிங்க. ஏன்னா இப்ப எனக்கு பிரக்யா வெக்கப்படுறாளா பயப்படுறாளான்னு தெரியல. அதனால நாம எல்லாத்தையும் ஃபாஸ்டா முடிச்சிருவோம். ஓகே? எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல இருக்கணும். ஓகே? அடி நடக்கணும். 2 பேரும் ஏந்திருங்க. ஸ்டாண்டிங். சரி சரி, இப்ப நீங்க 2 பேரும் ஒவ்வொரு சத்தியமா பண்ணிக்கங்க. ஆமா பிரக்யா, ஒழுங்கா நடக்கணும். என்ன மனசார சத்தியம் பண்ணணும். என்ன பிரக்யா, எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இவங்கள யாருக்கு ஞாபகம் இருக்கு இல்லன்னு இப்ப தெரிஞ்சிரும். அக்கா, இந்த நாள் நம்ம குடும்பத்துக்கு மறக்க முடியாத நாளா இருக்கும். பிறந்த நாளையோ இல்ல மத்தவங்களோட கல்யாண நாளை கொண்டாடுறோமோ இல்லையோ, ஆனா இந்த நாளை நம்ம வருஷம் கொண்டாடியே ஆகணும்க்கா. இந்த நாள் மட்டும் கிடையாது, அவங்க வருஷம் பேர குழந்தைங்களை பத்தி சொல்ற நாளே கொண்டாடுவேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் எப்பவும் கூடயே இருப்பேன். உனக்கும் எனக்கும் எதுவா இருந்தாலும் நாம 2 பேரும் சேர்ந்தே அனுபவிப்போம்.